அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நித்தி ஆயோக் வெளியிட்ட பேராமீட்டர்ஸ்ல பல 13 பேராமீட்டர்ஸ் டாப்ல இருக்கிறாங்க. அப்படி புறக்கணிச்சாங்க அப்படின்னு நீங்க சொன்னா அதான் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு சொல்லுங்க. அதானி வந்த பொழுது நம்முடைய சபரீசன் அவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்தவர்களை சந்தித்தார்கள். ஏன்னா இன்னைக்கு அதிகார மையம் அங்கதான் இருக்கு, சந்திச்சாங்க. இப்போ இதே எண்ணூர் காட்டுப்பள்ளி அதான் துறைமுகம் வராது அப்படின்னு முக ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் எப்படி வந்து வரும்னு நீங்க அதுதான் நானும் கேட்கிறேன். அம்மையா நிர்மலா சீதாராமன் கூட தூத்துக்குடிக்கு வந்து பார்த்தாங்க. என்ன ஒண்ணு ஒரு பைசா கூட போகல, ₹1 கூட தூத்துக்குடிக்கு வந்து பார்த்துட்டு கூட வழங்கினார். ஆனால் பீகாருக்கு வெள்ள நிவாரணம் தடுப்புக்காக 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க. மீட்பு பணிகள்ல குளறுபடி, நிவாரண பணிகள்ல ஊழல். இந்த திராவிட மாடல் அரசு மேல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க எப்படி காப்பாத்துவாங்க? நம்பிக்கை இல்லாம சார் வாக்களுக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. 19ல வெற்றி, 21ல வெற்றி, 24ல வெற்றி. எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நிபந்தனையை நீக்கிவிட்டு என்னங்க அதுக்கப்புறம் உதயமின் திட்டத்தில் இணைந்த காரணத்தினாலதான் மின்வெட்டு மாநிலமாக அப்படி உதயமின் சேர்ந்தனால தான் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு பாஜக தான் காரணம் ஒத்துக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டில் கூட பொங்கு மாநிலம் நாங்க கேட்கிறோம். மக்களுக்கு அரசின் திட்டங்கள் நிர்வாகம் மிக எளிதாக போய் சேரும். பிஜேபி எளிதா உள்ள வரலாம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கறத வந்து நிராகரிச்சுட்டு சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கறத வந்து புதியாக அறிமுகப்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணு இல்ல இல்லையா? சரஸ்வதி நாகரிகம்ங்கிறது இல்ல. அப்ப சிந்து சமவெளி இல்லையா? இருக்கு. அப்ப அதையே நீக்கினீங்க. அரசு முருக பக்தர் மாநாடு நடத்துதுங்க. அவங்க பக்தர்கள்ங்கிற போர்வியில ஊடுருவி இதுல குழப்பத்தை சுக்கி சிவ மாதிரி ஆளை கூப்பிட்டு முருகன் வேற சுப்பிரமணியன் வேற குழப்பத்தை ஏற்படுத்துற ஆள் இல்ல. அவர் தெளிவா சொல்றதுனாலதான் அவர் கூட வந்து சுப்பிரமணியன் மாநாடுன்னு போடாம முருகர் மாநாடுன்னு போட்டிருக்காங்க. அது சுகி சிவம் நடந்திருக்குது. அதுதான் பாருங்க. முருகன் வாங்க நீங்களும் நானும் இந்தியா ஒழுக்க பயணம் போவோம். எத்தனை மாநிலங்கள்ல முருகர் கோயில் இருக்கு. ஏன் முருகர் மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க? திருமுருகாற்றுப்படை தமிழ்நாட்டுல தான் இருக்குது. வேற எந்த இடத்துல முருகர் இலக்கியங்கள் இருக்கு? வேற எந்த இடத்துல ஏதாவது இலக்கியங்கள் காட்டுங்க சார். நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதெல்லாம் வேற வட இந்தியாவுல முருகருக்கான ஒரு இலக்கியம் காட்டுங்க அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் தலையிலேயே கொட்டி இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரகாண்ட் அரசின் தலையில் கொட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் போட்டுட்டோம், நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா போர்டு வைக்கணும். நாங்க போர்டு வச்சிருக்கீங்க. நாங்க வந்து போர்டு வைக்கணும் அப்படிங்கிறது எங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சட்டம். ஒய் நேம் போர்டு ஒய் ஒய் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி. என்ன பாதுகாப்பு? நேம்ல என்ன பாதுகாப்பு இருக்கு? உண்மை. இப்படி போய் இதுக்கு இப்படி ஒரு கலர் கொடுக்கணும் பாத்தீங்களா? இல்ல நான் என்ன யோசிக்கிறேன். ஒரு பக்தியில அப்படி யோசிக்க வைக்கிறாரு. ஐயோ உங்களை வந்து கம்யூனிஸ்ட்காரன் அப்படி யோசிக்க வைக்கிறான். ஒரு உங்களை இந்தியா கூட்டணி அப்படி யோசிக்க வைக்குது. அந்த கொலையாளியை கூப்பிட்டு இவர்கள் வீட்டிலே விருந்தளிக்கிறார்கள், தோள் மீது கை போடுகிறார்கள். ஆனாலும் ராகுல் இவங்களை ஆதரிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த 11 பேரையும் விடுதலை பண்ணி ஆரத்தி எடுத்ததுதான் அந்த ஆர்எஸ்எஸ் குரூப். ஆரத்தி எடுத்ததுதான் ஆர்எஸ்எஸ் குரூப். நீங்க பேசுறீங்க அத பத்தி. ஈவேரா மாடல்ல, திராவிட மாடல்ல பட்டியலின மக்களுக்கான அதிகாரம் கிடையாது. திருமாவளவன் ஆக்கணும்ன்றீங்க. ஆக்குங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்முடைய பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரிதினும் பெரிது கேள் ஃபோர்த் எஸ்டேட் வலையொலி காணொலி இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. அருள்மொழிவர்மனை நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கின்றேன். நம்முடைய உரையாடலை துவங்கலாம். மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்காக நேரம் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி. சமீபத்தில் நடந்து கொண்ட நிகழ்வுகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் முதற்கட்ட கேள்வியே துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா அதிரடி கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த அடிப்படையில் எப்போ இந்தியாவுக்கான பட்ஜெட்டை வந்து கொடுக்க போகிறீங்க? பாஜக எப்போ இந்தியாவுக்கான பட்ஜெட்டை கொடுக்க போகுது? ஏன்னா என்டிஏ பட்ஜெட்டை தான் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கான பட்ஜெட் வருமா? என்டிஏ பட்ஜெட், இந்தியா பட்ஜெட் இதெல்லாம் வந்து இண்டி கூட்டணியினர், திமுகவினர் அவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. உண்மையில் 7வது முறையாக இந்திய திருநாட்டின் நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்து, ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது நாடு முழுமைக்குமானது, ஒட்டுமொத்த மக்களுக்குமானது.
அதில் வந்து அது கூட்டணி கட்சிகளுக்கானது. அது வந்து அங்கே தமிழ்நாடு தமிழ் பெயர் இல்லை. இல்லை தான் இதுக்கு முன்னாடி இல்லை. டெல்லி ஹிந்தி பேர் இல்லை, மலையாளம் கேரளா பேர் இல்லை. அதனால் அது வந்து மலையாள மக்களுக்கு ஆனதல்ல, கேரளாவுக்கு ஆனதல்ல. அதே மாதிரி இப்படி பல மாநிலங்களை சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பெயர் அல்லது ஒரு மொழியினுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மிக தெளிவாக கடந்த காலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கைகளிலும் எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பல முறை இந்த தமிழ்நாடு என்கிற வார்த்தை இடம்பெறாமலே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆட்சியின் பொழுதே நிதிநிலை அறிக்கைகள் வந்திருக்கிறது. இவங்க வந்து ஒரு பிரச்சார ஸ்ட்ராட்டஜி, இதை சிறுமைப்படுத்த வேண்டும். தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அவங்களுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்முடைய ஜனநாயக நாட்டில் பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து கலந்து கொண்டு விவாதம் செய்யலாம். நாங்கள் வந்து இந்த திட்டங்களை முன்கூட்டியே கொடுத்துருந்தோம், கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம், அங்கெல்லாம் வந்து நீங்கள் அதையெல்லாம் கருத்திலே கொள்ளாமல் நீங்கள் எங்களை புறக்கணித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது நியாயமானது. ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே அது வந்து ஆந்திராவுக்கானது, உங்கள் கூட்டணி கட்சிக்கானது, ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் உங்களுடைய பீகார் மாநிலத்துக்கானது அல்லது நிதிஷ்குமாருக்கானது அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய ரொம்ப சின்ன புத்தியை காட்டுது. இது ஒரு தவறான விமர்சனம். இந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு உண்மைகள் இப்போ மக்கள் மத்தியில் வெளிப்படுகிற பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை, நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அப்படி சொன்னதுனால இப்போ நாங்கள்லாம் அதுக்கு உரிய ஆதாரங்களுடன் பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ரயில்வே பட்ஜெட் அதில் பார்த்தீங்கன்னா 6000 சில்லரை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக நம்ம பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா புதிதாக வேலைக்கு வருகின்ற தொழில் முனைவோராக மாறுகின்ற இவர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய வகையிலே 1 கோடி இளைஞர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் இன்டர்ன்ஷிப் பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் 500க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் மூலமாக இந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் அது பண்ணுறவங்களுக்கு மாதம் 6000 ரூபா. 1 கோடி இளைஞர்கள் பயனடைய போகிறாங்க. அந்த 1 கோடி இளைஞர்களில் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் தான் பெருமளவு பயனடைய போகிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் முறையாக ஒரு இளைஞன் வேலைக்கு போகிறான்னா இந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் முடித்து அவனுக்கு அந்த முதல் மாத சம்பளம் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை அதை மத்திய அரசே கொடுக்கிறது. எவ்வளோ அற்புதமான திட்டம்! இளைஞர்களை, தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய, புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டம் வந்து இது டெல்லிக்கு மட்டும், இது பீகாருக்கு மட்டும், இது ஆந்திராவுக்கு மட்டும் நல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான திட்டம். அதில் அதே மாதிரி முத்ரா வங்கி, ஏற்கனவே முத்ரா வங்கி கடனினால் அதிகமாக பலனடைந்த இளைஞர்கள் தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதில் வந்து 20 லட்சம் என்பது இப்பொழுது 30 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தி இருக்கிறாங்க. அதிலும் தமிழகம் தான் பயனடைய போகிறது. நெடுஞ்சாலை திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள், விமான நிலைய திட்டங்கள், இப்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவர்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படி எல்லா திட்டங்களுமே இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய நம்முடைய பாரத நாட்டிற்கான திட்டங்கள். இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு தனி, இது என்ன இந்த குரங்கு அப்பத்தை பங்கு வைக்கிற மாதிரியான அப்படியான செயல் அல்ல பட்ஜெட் என்பது. இந்த பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஏழை மக்களுடைய முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பை பெருக்குதல், இந்தியாவினுடைய தொழில் மற்றும் வளர்ச்சி, இதை கருத்திலே கொண்டு இந்த பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை எங்கள் கோயம்புத்தூர்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன், அது கோயம்புத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், திருப்பூரில் பனியன் தொழில் அமைப்புகள் எல்லோருமே இந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்கின்றார்கள். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இது வந்து அவங்களுக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் அந்த அறிவிப்பு பார்த்தேன், நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகளுக்கு அவங்களுடைய அந்த அப்ரோச் சரியல்ல. எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டும். அவங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஏற்கனவே கருணாநிதி இது மாதிரி ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி இருக்கிறார். அண்ணாதுரை அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு தொழிற்சாலை திட்டம் இடம்பெறவில்லை, திட்ட கமிஷனிலே கொடுக்கவில்லை. ஆகவே திட்ட கமிஷன் புறக்கணிப்போம் அப்படின்னு இந்திரா காந்தியுடைய நாலேஜ் கொண்டு போனார். அவங்க அந்த கமிஷனில் கலந்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவங்க அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஜிஎஸ்டி பற்றி எதிர்க்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டியினுடைய கூட்டம் 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். அதில் கலந்துக்கணும்ல. எங்களுக்கு அங்கே போய் கலந்துக்கிறதுக்கு அந்த ஊர்
சரியாக ஃப்ளைட் வசதி இல்லை. அப்புறம் இன்னொரு முறை என்ன காரணம் சொன்னாங்கன்னா, நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் கொழுந்தியா வளைகாப்பு அங்கே போனேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இது புறக்கணிக்கிறதுனால தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ் மாநிலத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இது சரியான அணுகுமுறை அல்ல. புறக்கணிப்பு என்பது ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு தானே நீங்க பார்க்கணும். அதாவது தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம பஞ்சாப், மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களும், கர்நாடகா போன்ற மாநிலங்கள், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களும் வந்து தமிழ்நாடு இணைந்து தானே செயல்படுறாங்க. நீங்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியே நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது வருஷத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கூட்டம். நீங்க வந்து அதுக்கு வந்து எல்லா மாநில முதலமைச்சர்களும் அதில் இடம்பெறுறாங்க. அப்ப நீங்க வந்து அங்க போய் உங்க மாநிலத்துக்கு தேவையான முதல்ல 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிற அதுதான் இப்ப நிதி ஆயோக்கா மாறி இருக்கு. பிளானிங் கமிஷன்ல அந்த காலத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் அணைகள் கட்டுவதற்கு, நீர்ப்பாசன வசதிகள், மின் உற்பத்தி, இதுக்காக வந்து அப்ப பிளானிங் கமிஷன் திட்டமிட்டு பண்ணாங்க. அது வந்து இப்போ நிதி ஆயோக் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இதில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதில் அங்கே நீங்கள் வந்து போய் உங்கள் திட்டங்களை சொல்லி வேண்டுகோளை வச்சு அதை வந்து நீங்கள் கேட்டு பெறுவீங்களா? உங்களுக்கான வாய்ப்பை மறுத்துட்டு என்னமோ சொல்லுவாங்க, ரொம்ப கொச்சையாக இருக்கும், நான் அதை பயன்படுத்த விரும்பலை, குளத்தோட கோவிச்சுக்கிட்டு, குளம்னா நீர் நிரம்பிய குளம், ஆற்றோடு கோவித்து கொண்டு நம்ம கழுவாமல் போகிற மாதிரி தான் இது. இது சரியில்லை. இல்லை, நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிதி ஆயோக் வெளியிட்ட பேராமீட்டர்ஸில் பல 13 பேராமீட்டர்ஸ் வந்து டாப்பில் இருக்கிறாங்க. டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை எப்படி புறக்கணிப்பு செய்வீங்க? ஒரு கிளாஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒருத்தர் ரேங்க் எடுக்கிறானா, அடுத்து எப்படி மேம்பாடுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அப்படி நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. அப்படி புறக்கணிச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு சொல்லுங்கள். நீங்களே எங்களுக்கு வந்து 13 துறைகளில் நாங்கள் சாதனை படைத்திருக்கிறோம். இப்போ கூட தமிழக அரசு ஒரு விளம்பர அரசு, அவங்க வந்து விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க, வறுமை ஒழிப்பில் நிதி ஆயோக் குறிப்பிட்டிருக்கிறது. விளம்பரம் இல்லை, செய்தி. அது இல்லைங்க, நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க, டாப்ல இருக்கிறாங்கல்ல. தமிழக அரசு அரசாங்க செலவில் அதை விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், ஓகே ஆச்சுங்களா? அந்த விளம்பரத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. கடந்த முறை எடப்பாடி ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் மத்திய அரசு கொடுத்த 100க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றெடுத்தார் உள்ளாட்சி அமைப்புகளில் சிறந்த முறையிலே பணியாற்றியதற்காக. அது மாதிரி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா பாராட்டுறாங்க, உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கிறாங்க. இப்போ உதய் மின் திட்டம் ஒரு விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. உதய் மின் திட்டம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். எதுக்காக எதிர்த்தாங்க? அதில் வரக்கூடிய வருமானம் லாபமாக இருந்தால் தனியாருக்கு, நஷ்டமாக இருந்தால் அரசுக்கு என்று இருந்ததை அந்த அம்மா அந்த உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு அப்படி முட்டாள்தனமாக அவங்க புறக்கணிக்கலை. ஏன்னா உதய் மின் திட்டம் என்பது நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் மின் உற்பத்தி மாறுபடும். அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியடில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களது மின் மிகை மாநிலம், நாங்கள் வேணால் மற்றவங்களுக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். ஆனால் இந்த மின் தடம், பவர் கிரிட்ஸ், இந்த மின் தடம் இருக்கு இல்லைங்களா, அதை நாடு முழுக்க ஒருங்கிணைச்சு இந்த உதய் மின் திட்டம் அதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது. ஆகவே அதில் இணைந்து கொள்வோம், ஆனால் இந்த நிபந்தனையை எடுத்தால் இணைந்து கொள்வோம்னு தான் அதில் இணையாமல் இருந்தாங்க. எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நிபந்தனையை நீக்கிவிட்டு என்னங்க, அதுக்கப்புறம் உதய் மின் திட்டத்தில் இணைந்த காரணத்தினால தான் மின்வெட்டு மாநிலமாக, மின் பற்றாக்குறை மாநிலமாக இருந்த அந்த தமிழகம் இன்னைக்கு வந்து மின்வெட்டு இல்லாமல், மின் பற்றாக்குறை இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு உதய் மின் திட்டம் தான் காரணம். அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க முடியாது. இப்போ நிதி ஆயோக்கை புறக்கணிச்ச மாதிரி நீங்கள் உதய் மின் திட்டத்தையும் நீங்கள் புறக்கணிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மக்களுக்கு கரண்ட்டே கொடுக்க முடியாது. நீங்கள் எப்படி வெளியே வாங்கி நீங்கள் அந்த பவர் கிரிட்ல கொண்டு வருவீங்க? அப்படி உதய் மின் திட்டத்தில் சேர்ந்தனால தான் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு பாஜக தான் காரணம் ஒத்துக்கிறீங்க. உதய் மின் திட்டத்தில் அதனால தான் காரணம்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரிகை சந்திப்பில் சொல்றாங்க. தங்கம் தென்னரசு அப்படி சொல்றாரு. தங்கமணி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. தங்கமணி எடப்பாடியா முதலமைச்சர், தங்கமணி அமைச்சராக இருந்தபோது மின்வெட்டு இருந்ததா? மின்சார பற்றாக்குறை இருந்ததா? பராமரிப்பு பணிகள் என்கிற பெயரிலே அணில் ஓடிச்சு அப்படிங்கிற பெயரில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதா? மக்கள் பாதிக்கப்பட்டார்களா? ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்கள், ஆற்காடு வீராசாமி அவருக்கு பேரே மின்வெட்டு அமைச்சர்னு ஆகிப்போச்சு அவங்க முதலமைச்சராக இருந்தபோது. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டது எப்படி? ஆற்காடு வீராசாமியே ஒப்புக்கொண்டிருந்தார், நாங்கள் வந்து இந்த திமுக தோத்துதுன்னா அதுக்கு இந்த மின்ச வாரியம் தான் காரணம், இந்த மின்சாரத்துறை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆற்காடு வீராசாமி ஒத்துக்கிட்டார். அந்த நிலைமை எப்படி மாறிச்சு ஜெயலலிதா வந்த உடனே? அந்த நிலைமை எப்படி மாறிச்சு எடப்பாடி வந்த உடனே? அவங்க ஆட்சி காலத்தில் மின்வெட்டு இருந்ததா? பற்றாக்குறை இருந்ததா? கிடையிலே 3 முறை இவங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அவங்க ஆட்சி காலத்தில் உயர்த்தினாங்களா? ஆகவே இவங்க வந்து இப்போ ஊழல், நிர்வாக சீர்கேடு,
வெளியாரிடத்திலே இருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்குவது, இதன் காரணமாக இங்கே வந்து மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அவங்க வந்து எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கொடுப்பதில்லை. அதனால் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து நாம் வந்து இப்போ 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, நஷ்டம்னு தானே உயர்த்தினீங்க ஒவ்வொரு முறையும். அப்போ ஏன் அது லாபம் ஆகலை? 3 முறை உயர்த்திங்க, ஏன் லாபம் ஆகலை? எப்படி எடப்பாடி ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் இந்த மின் விநியோகம் சீராக இருந்தது, மின் வெட்டு கிடையாது. இப்போ நீங்கள் பொய்யான ஒரு தகவலை வேறு சொல்கிறீங்க, மின்மிகை மாநிலம். என்ன மின்மிகை மாநிலம்? நீங்கள் வந்து மின்சார உற்பத்திக்கு இப்போ நான் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதானி அவர்கள் வந்து எண்ணூர் அந்த திட்டத்திற்கு தமிழக அரசோடு சேர்ந்து செயல்படுவதற்கு, அதே மாதிரி பரந்தூர் விமான நிலைய திட்டம், அதே மாதிரி நம்முடைய தொழில் திட்டங்கள், இதில் எல்லாம் குறிப்பாக சூரிய மின் உற்பத்தி, இந்த திட்டங்கள் எல்லாம் அதானி அவர்கள் இங்கே தமிழகத்தில் வந்து முதலீடு செய்கிறார். 42 அதுக்காக தான் வந்திருக்காரா சென்னைக்கு அவரு? அதுக்காக தான் நீங்க சொல்லுங்க. அதானியும் வந்தாரு, அதானியினுடைய மகனும் வந்தாரு. அதானி வந்த பொழுது நம்முடைய சபரீசன் அவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்தவர்களை சந்தித்தார்கள். ஏன்னா இன்னைக்கு அதிகார மையம் அங்கே தான் இருக்குது, சந்திச்சாங்க. இப்போ அதானியினுடைய மகன் வந்து சந்திச்சுட்டு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு முன்னே. ஆனால் பரந்தூர் திட்டத்தை வந்து அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் அங்கே போய் மக்களோட நின்றுருக்கிறாங்க. இதே எண்ணூர் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வராது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் எப்படி வந்து வரும்னு நீங்க? அதுதான் நானும் கேட்குறேன். எப்படி இந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம், தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் தேவை, மின் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். கூடங்குளத்தில் அந்த மனப்பான்மையிலிருந்து இன்னும் இவங்க வெளியே வரல. கூடங்குளத்தில் ரஷ்யாவோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லி மிஷனரிகள் தூண்டிவிட்டு கூடங்குளத்தில் 500 நாள் 600 நாள் போராட்டம் நடந்தது. அதை மன்மோகன் சிங், ஜெயலலிதா போன்றவர்கள் கையாண்டு இன்னைக்கு கூடங்குளத்தில் அணுகுல வெடிச்சிரும் என்னென்னமோலாம் சொன்னாங்க. கலாம் ஐயா அவர்களெல்லாம் வந்து ஆய்வு செய்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகும் கூட அந்த போராட்டம், அதற்கான எதிர்ப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூடங்குளத்திலே ஒவ்வொரு அணு உலையாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. தமிழகத்தினுடைய மின் பற்றாக்குறைக்கு ஒரு அதை வந்து போக்கக்கூடிய வகையிலே அங்கே வந்து ஒவ்வொரு அணு உலையிலையும் அந்த மின்சார உற்பத்தி தொடர்ந்து இன்னும் அந்த 5-6 அணு உலைகள் இயங்க ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் 3 அணு உலைகள் இயங்கிக் கொண்டு இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுறோம். நான் நேரிலே போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எங்கே மின் உற்பத்தி திட்டம் என்று சொன்னாலும், அதே மாதிரி எங்கே வந்து புதிதாக சாலை நெடுஞ்சாலைகள் அமைப்பது, பசுமை வெளிச்சாலை திட்டமாக இருக்கலாம், அல்லது எங்கே அணைக்கட்டுகள் கட்டுவதாக இருக்கலாம். இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்க செய்யும். மக்களை இடம்பெயர வைக்கணும், அவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யணும். சாலை விரிவாக்க திட்டமாக இருக்கலாம், விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது பிஜேபியுடைய ஆட்சியில். அவங்களுக்கு உரிய காம்பன்சேஷன் கொடுக்கணும், அந்த முறைப்படி நிலம் கையகப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அணுகுமுறையில் அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்காங்க. பிஜேபியும் போராட்டத்தில் இருக்கு. எதுக்காக இருக்கு? அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு, மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். நீங்கள் இன்னும் அந்த அருந்ததி ராய், மேதா பட்கர் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் குஜராத்தில் சர்தார் சரோவர் டேம் கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு. இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நான் நேரில் போய் பார்க்குறேன். சர்தார் சரோவர் அணைக்கட்டு, அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குது. 3 மாநிலங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பெருகி இருக்கிறது, விவசாயம் பெருகி இருக்கிறது. இப்போ வைகை டேம் கட்டாம இருந்தால் என்ன இருக்கும்? மேட்டூர் டேம் கட்டாம இருந்தால் என்ன இருக்கும்? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதே மாதிரி வளர்ச்சி, இந்த ரெண்டும் ஒரு தண்டவாளம். இல்லை, வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து மக்கள் மீதான ஒரு விஷயத்தை திட்டமிட்டு திணிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அணைக்கட்டு கூட ஓகே ஃபைன், நம்ம வந்து வரவேற்கலாம். ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சென்னையில் மீனம்பாக்கத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது. பரந்தூரில் அதுவும் அவ்வளவு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை அணுக முடியாத ஒரு இடத்துல போய் நீங்கள் கட்டுறீங்கன்னா என்ன காரணம்? அங்கே இருக்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பறிபோகுது, விவசாய நிலங்கள் பறிபோகுது, பல ஏரிகள் பறிபோகுது. நீங்களே அங்கே இருக்கிற பல ஏரிகளை பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஏரி போகுதா அப்படின்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற மக்களுடைய குரலை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மக்களுடைய குரலை கேட்கணும், அதான் இப்போ எங்களுடைய கோரிக்கை. ஏன் ஸ்டாலின் ஒரு முறை கூட அங்கே போகல பரந்தூருக்கு? ஏன் வந்து அவரையும் கேட்குறீங்க, அதே சமயம் அதானியும் வரவேற்கிறீங்க, அதானி பரந்தூரில் வரட்டும் அப்படிங்கிறீங்க, அதானியும் ஸ்டாலினும் ஒன்றா இருக்கிறாங்கன்றீங்க. நாங்களா சொன்னோம்? அதானி அம்பானியின் அடிமை பிஜேபி அப்படி யார் சொன்னா? ஸ்டாலின் தான் சொன்னார். இன்னைக்கு அதானி வந்து உங்களை சந்திச்சிருக்காரு, உங்க மகனை சந்திச்சிருக்காரு. விமானம் இல்லாம கூட போவாரு, அதானி இல்லாம போக மாட்டாரு மோடின்னு ஐயா அமைச்சர் உதயநிதி சொன்னாங்க. இப்போ எப்படி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அவ்வளவு வேகமாக நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் எதிர்ப்பாளர்கள்னு சொல்றாங்க இல்லைங்க, அது நடிகர் சூர்யா, அவருடைய மனைவி ஜோதிகா, இங்கே வந்து பெரிய அளவில் புரட்சி பேசக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே அங்கே அதானி அம்பானி திருமணத்துக்கு போயிருக்கிறாங்க.
இன்னும் சொல்லப்போனால் சூர்யா வந்து தன்னுடைய வீடு, தொழில், குழந்தைங்க படிப்பு, ஏன் இங்கே இருக்கிற திராவிட மாடல் எஜுகேஷன் அவருக்கு பிடிக்கலையா? அவர் அங்கே போய் அங்கே 5 மொழி படிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதனால் இவங்கெல்லாம் வெளிவேசக்காரர்கள். எங்களுடைய கண்ணோட்டம் என்பது விமான நிலையமாக இருக்கலாம், மின் உற்பத்தியாக இருக்கலாம், சாகர்மாலா திட்டம், துறைமுகங்களை மேம்படுத்துவது, அதே மாதிரி நம்முடைய இந்த தொழில்துறைகளை உருவாக்குவது, இதெல்லாம் வந்துங்க சுற்றுச்சூழல், மாசுபடுதல், இதுக்கு பாதிப்பு இல்லாமல், மாசுபடுதல் அதுக்கு பாதிப்புன்னா நம்ம அதை அனுமதிக்க வேண்டியதில்லை, மத்திய அரசு அனுமதி கொடுக்காது. மேகதாது அணை கட்டுவதற்கு நேற்று அவங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்காங்க, நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் காவிரி தண்ணி வாங்கி தர மாட்டீங்க. காவிரியில் தண்ணி வாங்கி தருவது கொடுப்பதுங்கிற அந்த பிரச்சனை எல்லாமே அதுக்கு வந்து எப்போ காவேரி ஆணையம் அமைக்கப்பட்டதோ அதோடு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆணையம் இத்தனை தண்ணியை திறந்து விடுனா திறந்து விடணும், புரியுதுங்களா? திறந்து விட மாட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? திறந்து விட மாட்டாங்க, கவர்மெண்ட் கலைக்க வேண்டியதுதான். அப்ப நடுவர் அதையாவது பண்ணுங்க. தண்ணி திறந்து விட்டு தான் இருக்காங்க சார். நம்ம உச்சநீதிமன்றம் அல்லது இந்த ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அளவிற்கு கொடுத்திருக்காங்களா? கொடுக்கலையே. கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கல அப்படின்னு ஸ்டாலின் 11,000 கணக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. நீங்க கொடுக்கணும், அதையும் தாண்டி கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்டாலினும் இங்கே அதை வச்சு அரசியல் பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய DK சிவகுமார், சித்தராமையா அவங்களும் அங்கே அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ரொம்ப சிறுமைத்தனமான அரசியல் இது. இவங்க இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்காங்க, புரியுதுங்களா? ஆமாம். இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கிறது மட்டுமல்ல, சித்தராமையாவின் வெற்றிக்கு, DK சிவகுமார் வெற்றிக்கு இவங்க பிரச்சாரத்துக்கு போனாங்க. ஆமாம், இல்லைங்களா? அதே மாதிரி அவங்க கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட ஒரே அணியிலிருந்து செயல்பட்டாங்க. இவங்க மட்டுமல்ல, நாட் ஓன்லி கர்நாடகா, கேரளா. உண்மைதான். பினராயி விஜயன் இன்னைக்கு சிறுவாணி அணையில் தண்ணீர் முழு கொள்ளளவு நிரப்பாம, அது முழு கொள்ளளவு நிரப்பப்படணும். அப்பதான் கோவை மாநகர மக்களுடைய குடிநீர் ஆதாரம், அந்த பகுதி மக்களுடைய விவசாய ஆதாரம் சிறுவாணி அணைக்கட்டு. சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதி தான் அவங்க கிட்ட இருக்குது. சிறுவாணி அணை அதை கட்ட பராமரிக்க அதுக்கு தமிழ்நாடு எல்லா விதமான விஷயங்களையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மழை நல்லா பேஞ்சு இவங்க அதை 47 அடி நிரப்பாம 40 அடி ஆன உடனே உபரி நீர்னு வெளியேற்றி கடலிலே கொண்டு போய், இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய புத்தி, இதுதான் காங்கிரஸுடைய புத்தி. அவங்க ரொம்ப மலிவான அரசியல், இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமான அரசியலை அவர்களும் செய்கிறார்கள், திமுகவும் செய்கிறது. இதே பிஜேபி கர்நாடகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது காவேரி ஆணையம் அமைக்கப்பட்டது. கர்நாடக சட்டசபை ஒப்புதல் கொடுத்தது. எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும்போது ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும் பொழுது. ஆனால் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கே தமிழர்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரான, எப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் கேரளத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் முல்லை பெரியாறு, சிறுவாணி, இது மாதிரி பல விஷயங்கள், அந்த விஷயங்களில் கம்யூனிஸ்டுகள் மருத்துவ கழிவு கொண்டு வந்து இங்கே ஓடிட்டு போகிறாங்க கேரளாவிலிருந்து. இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக, ஒரு தமிழராக நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களால் நடுவர் அரசு தொடர்பு கொண்டு பேச முடியும்ல? நடுவர் அரசு அதிகாரம் இருக்கு. ஏன்பா தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, 2 பேரையும் சரி பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பா, நீங்கள் கேட்க மறுக்கிறீங்க. வாங்கி கொடுத்தங்காட்டி தானங்க பிஜேபியினால் ஆணையம் அமைக்க முடிஞ்சுது. அப்படி கொடுத்ததுனால தானே இன்னைக்கு அவன் மறுக்க முடியாமல் தண்ணியை திறந்து விட முடிஞ்சுது. இன்னைய வரைக்கும் மேகதாது அணைக்கட்டு அந்த விஷயத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல. பிஜேபி இருந்தங்காட்டி தாங்க இது நடந்தது. இது காங்கிரஸ் இருந்திருந்தா என்ன நடக்கும்? கலவரம் நடக்கும், தூண்டி விடுவாங்க. காங்கிரஸ் இருந்திருந்தா என்ன நடக்கும்? முல்லை பெரியார் அணைக்கட்டு இடிந்து விழுந்து விடும், டேம் 1999 அப்படின்னு ஒரு படத்தை தயார் பண்ணி இந்த மக்களுக்கு எதிராக, முல்லை பெரியார் அணைக்கட்டுக்கு எதிராக அங்க அவங்க கம்யூனிஸ்ட்காரன் பிரச்சாரம் பண்ணுவான். பிஜேபி இன்னைக்கு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை, விவசாயம், காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமை, முல்லை பெரியாறு, சிறுவாணி, இதெல்லாம் பிஜேபி இருக்கிறதுனால தான் நடக்குது, புரியுதுங்களா? மத்திய அரசு, பிஜேபியினுடைய மத்திய அரசு நடுநிலையாக ஒருமைப்பாட்டிற்கு ஒத்து வந்து செயல்படுகிற காரணத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. குறிப்பா நீங்க இந்த விஷயத்துல போராட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா, போராளிகள், மாநில உரிமை அது இதுன்னு பேசுறவங்க. சிறுத்தை அமைப்பாங்க, என்ன போராடுது கர்நாடகத்துல? தண்ணி கொடுக்காதன்னு தான் போராடுது. திருமாவளவன் அதுவும் போராட்டம் பண்ணல. நான் போராட்டம் பேனரோட காட்டுறேன் உங்களுக்கு, பேனரோட காட்டுறேன். விடுதலை சிறுத்தைகள் பேனரோட போராடி இருக்கிறாங்க. கேட்டா அவரு திருமாவளவன் ஐயா அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அது அவங்க அந்த ஊர் அந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட்கார மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க.
உங்களுக்கு இவங்களுடைய இந்த ரெட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதற்காக இதெல்லாம் சொல்றேன். இல்லை இதில் நான் பட்ஜெட்டை பற்றி பேச இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் கூடுதலாக. ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பேசும்போது நாற்காலி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டுங்கிறாரு. அதில் உங்களுக்கு மறுப்பதற்கு என்ன இருக்குது? ஆந்திராவுக்கு ப்ளஸ் பீகாருக்கு நீங்கள் அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸில். ஏன்னா அவங்க 2 பேருடைய ஆதரவு இல்லாமல் இந்த பாஜகவினுடைய ஆட்சி நீடிக்குமாங்கிறது சந்தேகம். அப்போ அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றதில்ல, மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? மாற்று கருத்து உண்டு. நீங்கள் ஆந்திர மாநிலம் 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது இந்த நாட்டில் சிறிய மாநிலங்களாக மிகப்பெரிய மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆதரிக்கின்றோம். இந்த தெலுங்கானா மாநில கோரிக்கை காங்கிரஸ் காலத்தில் பெரிய அளவில் கலவரம், பிரச்சனை, போராட்டம், அதுக்கப்புறம் தான் இந்த ஆந்திரா தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஹைதராபாத் யாருக்கு? அப்போ இவங்க ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கு மத்திய அரசு உதவ வேண்டும்ங்கிறது ஒப்பந்தம். புரியுதுங்களா? அந்த ஒப்பந்தத்தை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இவர் ஒய்எஸ்ஆருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து அதை சரியாக பண்ணலை. அவர் நான் 6 தலைநகரம் வைப்பேன் அது இதுன்னு என்னென்னமோ குழப்பங்கள் பண்ணிட்டு இருந்தார். சந்திரபாபு நாயுடு ஆரம்பத்திலேயே அமராவதி அதில் தீவிரமாக இருந்தார். இது நம்முடைய கடமை. நாங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது புதிய மாநிலங்களை உருவாக்கணும். உத்தரகண்ட் மாநிலம், புரியுதுங்களா, ஜார்க்கண்ட் மாநிலம், இதெல்லாம் போராட்டம், தகராறு, பிரச்சனையில் உருவான மாநிலம் அல்ல. வளர்ச்சி, முன்னேற்றம், நிர்வாகம், அந்த அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் கூட கொங்கு மாநிலம் நாங்கள் கேட்குறோம். இது வந்து தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கு ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிற மாதிரி உடனே திராவிட இயக்கங்கள் எல்லாம் கூக்குரல் இடுகிறார்கள். உண்மையை நீங்கள் யோசனை பண்ணுங்கள். தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம். தென் மாவட்டங்கள் ஆண்டாண்டு காலமாக கல்வி, தொழில், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, நிர்வாகம், நீதி அனைத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்த ஒரு புதிய மாநிலம், ஒரு 100 எம்எல்ஏக்கு ஒரு மாநிலம் உருவானா மக்களுக்கு அரசின் திட்டங்கள், நிர்வாகம் மிக எளிதாக போய் சேரும். பிஜேபி எளிதாக உள்ள வரலாம். பிஜேபிக்கு ஒரு வரதுக்கு ஒரு வாய்ப்பா மனப்பான்மையோட தமிழ்நாடு பெரிய மாநிலம். அர்ஜுன் சம்பத் ஐயா உத்தரப்பிரதேசத்தை பாதியா உடைப்போம் சார், உத்தரப்பிரதேச பாதியா இன்னும் பிரிப்போம், இன்னும் பிரிப்போம், அதுக்கான கோரிக்கை உங்கள்ட்ட வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டை சாதி ரீதியா கூறு போடணும், புதிய மாநிலங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை சாதி ரீதியாக பிளக்கணும்ன்றதுதான் சார் உங்க நோக்கம். என்னங்க தென் அதனாலதான் நீங்க அப்படி பிரிக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க. அதெல்லாம் கொங்கு மாநிலம், தென் மாவட்டங்கள் வந்து அப்ப நாளைக்கு மேற்குன்னு கேட்பாங்க, கிழக்குன்னு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கொங்குங்கிறது என்ன? நீங்க ஒரு ஜாதியினுடைய அடையாளமா? தென் மாவட்டங்கள் என்பது ஒரு ஜாதியினுடைய அடையாளமா? அல்லது இந்த சென்னை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த கிழக்கு பகுதி மாவட்டங்கள் அது என்ன ஜாதியின் அடிப்படையில் நீங்க உருவாக்குவீங்கன்னு சொல்றேன். அது உங்களால ரொம்ப இயல்பா ஒரு அது உங்களுடைய தமிழுடைய மலினமான பார்வை. நீங்க அப்படி கிடையாதுங்க. வளர்ச்சி முன்னேற்றத்தை கருத்திலே கொண்டு நீங்க ஐயா ஸ்டாலினுக்கே சிரமம்ங்க. அவர் அங்கிருந்து நீங்க தூத்துக்குடியில் மிகப்பெரிய மழை வெள்ள பாதிப்பு, புரியுதுங்களா? அவர் டெல்லிக்கு போவாரா, தூத்துக்குடிக்கு வருவாரா? அம்மையா நிர்மலா சீதாராமன் கூட தூத்துக்குடிக்கு வந்து பார்த்தாங்க. என்ன ஒண்ணு 1 பைசா கூட போகல, 1 ரூபாய் கூட தூத்துக்குடிக்கு வந்து பார்த்துட்டு கூட வாரி வாரி வழங்கினார். ஆனால் திமுக நிதியிலிருந்து வாரி வாரி பீகாருக்கு வெள்ள நிவாரணம் தடுப்புக்காக 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனா நிவாரணம் ஏற்பட்டதுக்கு 30,000 கோடி கேட்டதுக்கு 200 கோடி கொடுத்திருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு. பாரபட்சம் 200 கோடி கொடுத்தாங்க, 200 கோடி கொடுத்திருக்காங்க. உண்மைதான், பாரபட்சம் தானே. அது மட்டுமல்ல, பாரபட்சம் இல்ல, அது மட்டும் இல்லைங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டிக்கிட்டாரு மழை வெள்ளத்தில். தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து 3 நாள் கழிச்சு அவரை காப்பாத்துச்சு, புரியுதுங்களா? தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து ஆட்சித்தலைவர்களோடு அங்கே இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தோடு கூட்டம் போடுறாங்க. ஆளுநர் எல்லோரோடையும் கூட்டம் கூட்டி ஆலோசனை பண்றாரு. எங்க திராவிட மாடல் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. அதுல மலிவான அரசியல் பண்ணாங்க. அதனாலதான் இந்த மாநில அரசாங்கம் முறையாக மழை வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியும், சென்னை பேக்கேஜ் ஃபேமஸ். 4000 கோடி என்னாச்சு சென்னை பேக்கேஜ்? மழை வந்தா தாங்குச்சா? இவங்க புயல், மழை, வெள்ள, இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகள்லையும் நிவாரண பணிகள்லையும், மீட்பு பணிகளில் குளறுபடி, நிவாரண பணிகளில் ஊழல், நிர்வாக சீர்கேடு, புரியுதுங்களா? அதனால அது கொரோனா காலத்தில் நடந்ததாக இருக்கலாம், இயற்கை பேரிடர் காலத்தில், மழை வெள்ள காலத்தில், எல்லாத்துலேயுமே டிஎம்கே மாடல். எதுக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? மத்திய அரசே நேராக வந்து வேலை செய்யணும், புரியுதுங்களா?
இந்த திராவிட மாடல் அரசு மேல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க எப்படி காப்பாத்துவாங்க? நம்பிக்கை இல்லாம சார் வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. 19ல வெற்றி, 21ல வெற்றி, 24ல வெற்றி. அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதான் தோல்வி அடைந்தவர்களுடைய வாக்குமூலம் அதுதான். ஜெயிச்சவங்க மேல ஏதாவது ஒன்று பழி சொல்லணும். என்னங்க, திமுக வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியுடைய ஸ்ட்ராட்டஜி வெற்றி அடைஞ்சிருக்கு. வலிமையான கூட்டணி உருவாகல தமிழ்நாட்டில். பிஜேபியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு எக்கோ சிஸ்டத்தை செட் பண்ணி அவங்க உடைச்சிட்டாங்க. அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியேறிடுச்சு. 2 ஓட்டையும் கூட்டி பாருங்க. 40க்கு 40 ஸ்டாலின் அல்ல, 40க்கு 40 மோடி தான் வந்திருப்பாருங்க. புரியுதுங்களா? இவங்களுடைய அரசியல்ல சில சமயம் 2+2 0வும் ஆகும், 2+2 4வும் ஆகும். நீங்களே ஒரு அரசியல் சொல்லாதீங்க. இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இந்த அரசியல் விளையாட்டுல, இந்த நியூமெரிக்கல் விளையாட்டுகள்ல தான் நாங்க வந்து லாஸ் பண்ணிருக்கோமே ஒழிய பெரிய மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லாட்சி எல்லாம் விருப்பப்பட்டா போய் இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் தான் வெற்றியா தோல்வி. அந்த தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அதுதான் அந்த ரிசல்ட்டை மையமா வச்சு தேர்தல் ஆதாயத்துக்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் அல்ல நிர்மலா சீதாராமன் பட்ஜெட். தேர்தல் ஆதாயத்துக்காக செயல்படுகிற கட்சி அல்ல பிஜேபி. ஆனால் சாதி மத அடிப்படையிலே மக்களை பிரித்து தேர்தல் ஆதாயத்துக்காக செயல்படுகிறவர்கள் இவர்கள் அடைந்திருக்கின்ற இந்த 40க்கு 40 வெற்றி, இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி வெற்றி தற்காலிகமானது. இது நிரந்தரமானது அல்ல. தமிழகத்திலே அரசியல் மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. 26ல் அது எதிரொலிக்கும். நிச்சயமா. இப்போ நீங்க இந்த சமூகத்தில் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுவண் அரசுடைய என்சிஆர்டி அந்த பள்ளிக்கூட புத்தகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டி புத்தகங்களில் அம்பேத்கர் தொடர்பான குறிப்புகளை வந்து நீக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத வந்து நிராகரிச்சுட்டு சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கிறத வந்து புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே திட்டமிட்ட ஒரு இந்துத்துவாவினுடைய அடிப்படை அஜெண்டாக்களை உள்நுழைப்பதாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ஹிந்துத்துவா திணிப்பா? சிந்து சமவெளி நீக்கிட்டு ஹரப்பா சரஸ்வதின்றத சேர்த்துருக்கிறீங்க. சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சேர்த்துருக்கிறீங்க. ஓ, அப்படி ஒன்று இல்லை இல்லையா? சரஸ்வதி நாகரிகம்ங்கிறது இல்லை. அப்போ சிந்து சமவெளி இல்லையா? இருக்கு. அப்போ அதையே நீக்கினீங்க. யார் நீக்கினாங்க? என்சிஆர்டி நீக்கி இருக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய தவறான தகவல். இல்லை, என்சிஆர்டி நீக்கிருக்காங்க அப்படிங்கிறது செய்திகள்லேயே வந்திருக்குது. சும்மா செய்திகள்லாம் இவங்க உருவாக்குறதான ஹிந்து ராம் உட்கார்ந்து, புரியுதுங்களா? அவங்களுடைய அந்த மீடியா டீமை வச்சுக்கிட்டு லெஃப்டிஸ்ட் இந்த கல்வித்துறையில் நெருக்கடி நிலைமை, அந்த நெருக்கடி நிலைமையை மிசாவை என்னங்க அதை வந்து ஆதரிச்சாங்க கம்யூனிஸ்டுகள். இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள், நீங்கள் மந்திரி சபையில் சேர்ந்து கொள்ளுங்கள். அப்போ கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள், எங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை, ஆகவே நாங்கள் மந்திரி சபைக்கு வரல, எங்களை வந்து இந்த பாடத்திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய அந்த குழுவில் லெஃப்டிஸ்டுகளை அதில் நீங்கள் இடம் பெற செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. திட்டமிட்டு ஊடுருவினாங்க காங்கிரஸ்குள்ளேயும் லெஃப்டிஸ்டுகள். இந்திய கல்வி வடிவமைப்பு அப்போ வந்து தரம்பால் மிகப்பெரிய கல்வியாளர், அவர் வந்து இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் தரம்பால் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்திரா காந்தி. இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் நுழைந்த இடதுசாரிகள் வேண்டுமென்றே எங்கள் ஐயா வைகுண்டரை குறித்து தவறான தகவலை இடம்பெற செய்தார்கள். எங்கள் நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தி, நாடார்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல, அவர்கள் இலங்கையிலே இருந்து வந்தவர்கள், கள்ளு குடிப்பவர்கள், இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி நம்முடைய பாதிரியார் அவர் கால்டுவெல் அவர் திருநெல்வேலி சாணார்களின் சரித்திரம் என்று ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்திலே நாடார் சமூகத்தை அவமதித்து திட்டமிட்டு அதையெல்லாம் பாடத்திட்டத்தில் சேர்த்துனாங்க. நாங்கள்லாம் போராடி அதையெல்லாம் அகற்றணும். இந்த லெஃப்டிஸ்டுகள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு அங்கே யார் பாடநூல் வாரியத்துக்கு யார் தலைவர்? லியோனி. எவ்வளோ பெரிய கல்வியாளர் லியோனி, எவ்வளோ பெரிய கல்வியாளர் எங்கள் அண்ணன் சுபவி, மனுஷ புத்துரன், இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒரு யோசனை பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு மோசமான ஒரு பிரிவினைவாதமான ஒரு கருத்து இந்த புத்தகத்தில் இருக்குன்னு யாருமே சொன்னது கிடையாது. எப்படி சொல்லுவாங்க? இதெல்லாம் எல்ஜிபிடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. த ப்ரைட் ஆஃப் சென்னை, சென்னையின் பெருமை அப்படிங்கிற போர்வியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எல்ஜிபிடி, எல் ஃபார் லெஸ்பியன், ஜி ஃபார் கே, புரியுதுங்களா? சொல்கிறதுக்கு பி ஃபார் பைசெக்ஸ், டிரான்ஸ்ஜெண்டரையும் சேர்த்துக்கிட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்?
அது வந்து நம்ம நாட்டு பிரச்சனையா? அது தமிழ்நாட்டில் அது ஏதாவது பிரச்சனையா? சார் பிரச்சனை இல்லை சார், நான் என்ன சொல்றேன், இது அறிவியல் பூர்வமா இது தமிழ்நாட்டு பெருமையா? ஒரு நிமிஷம், LGBT தமிழ்நாட்டு பெருமையா? ஒடுக்கப்படுறவங்க அவங்க வந்து ஒரு விளிம்பு நிலையில இருக்கிறாங்க, அவங்க சிறுபான்மையா இருக்கிறாங்க, அவங்க எங்களை ஒதுக்காதீங்க, நாங்களும் மனிதர்கள்ல ஒருத்தர் தான் சொல்லி அவங்க தனியா எடுக்கிறாங்க. அதுக்கு ஏன் சார் ரிப்பன் பில்டிங் கலர் அடிச்சீங்க? அது அவங்க பண்றாங்க. ரிப்பன் பில்டிங் அவங்களுதா? LGBT தான் சார். ஒரு ஒடுக்கப்படுறவங்களுக்காக அவங்க அடையாளமா இதை பண்றாங்க. யார் பண்ணணும்? இது யார் பண்ணணும்? தனியார் NGO பண்ணணும். இதுக்கே சார் கவர்மெண்ட் நீங்க சப்போர்ட் பண்றீங்க சார்? இது என்ன இப்போ தமிழ்நாட்டுக்கு தர்மமிகு சென்னை சார். இந்த சென்னைக்கு என்ன சார் பெருமை? இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஏதோ ஸ்டாலினுடைய மருமகள் கிருத்திகா அவங்க வந்து அந்த LGBT ஆதரிக்கிறாங்கிறதுக்காக உடனே அரசு பள்ளிகள்ல எல்லாம் நீங்க வந்து இதை வந்து ஒரு நிகழ்ச்சியா நடத்தி விடுவீங்களா? அரசு பள்ளியில முதலமைச்சருடைய குடும்பம் தான் ஆட்சி நடத்துறதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் ஆட்சி நடத்தலையா சார்? அவர் நடத்துறாரு. அவரை மேல வச்சுக்கிட்டு எப்படி மன்மோகன் சிங்கை வச்சுக்கிட்டு பின்னாடி சோனியா இயக்குனாங்களோ அது மாதிரி எங்கால அங்கிருந்து எல்லாம் இயக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டிக்குவாரு எங்காலு ஸ்டாலின், மாட்டிக்குவாரு. அப்படியே அந்த சைடு காப்பில் உங்க ஆளுங்கிறீங்க. பின்ன என்னங்க ஸ்டாலின் யார் ஆளு? ஏன் பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா கருணாநிதி? திமுக பிஜேபி அணியில் இல்லையா? மந்திரியா இல்லையா? முரசொலிமார் மந்திரியா இருக்கலையா? என்னமோ நீங்க என்னமோ ஏதோ திமுக வந்து ஏதோ பெரிய அவங்களே சொல்றாங்க 1 கோடி இந்துக்கள் இருக்காங்கிறாங்க. அவங்களே முருக பக்தர் மாநாடு நடத்துறாங்க சார். ஒரு அரசு நடத்துது சார். அது அரசு நடத்துது பாருங்க, மதசார்பற்ற அரசு. அரசு முருக பக்தர் மாநாடு நடத்துதுங்க, அரசு இந்து சமய மாநாடு நடத்துதுங்க. இதை வரவேற்காம நாங்க எப்படிங்க சும்மா இருப்போம்? நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க சேகர் பாபுவோட செயல்பாட்டை வரவேற்கிறீங்க? ஐயா நல்லா வரவேற்கிறோம். ஆனா சேகர் பாபு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க வீரமணி கிட்ட. அவங்க தமிழறிஞருங்கிற போர்வியில, அவங்க பக்தர்கள்ங்கிற போர்வியில ஊடுருவி இதுல குழப்பத்தை சுக்கி சிவ மாதிரி ஆளை கூப்பிட்டு முருகன் வேற, சுப்பிரமணியம் வேற, மருதமலை முருகன் கோயில் இல்ல சித்தர் கோயில், பழனிமலை முருகன் கோயில் இல்ல அது சித்தர் கோயில்னு இப்படி எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துற ஆளுகளை வச்சு குழப்பத்தை ஏற்படுத்துற ஆள் இல்ல அவர். தெளிவா சொல்றதுனாலதான் அவர் கூட வந்து சுப்பிரமணியர் மாநாடுன்னு போடாம முருகர் மாநாடுன்னு போட்டிருக்காங்க. அது சுகிசிவம் நடந்திருக்குது. அதுதான் பாருங்க. ஆமா, அதனாலதான் வரவேற்கிறாங்க. முருகன் தமிழ் கடவுள், முருகன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன், அதனால அப்படி பண்றாங்க. முருகன் தமிழ் கடவுளுங்க, முருகன் இங்கிலீஷ் கடவுள், முருகன் தெலுங்கு கடவுள். அவங்க எல்லாம் யாரும் முருகனை கும்பிடுறது இல்ல. முருகன் எங்க அண்ணன் சுகிசிவம் மட்டும் தான் டெய்லியும் கும்பிட்டு இருக்காரு. முருகனை வாங்க நீங்களும் நானும் இந்தியா ஒழுக்க பயணம் போவோம். எத்தனை மாநிலங்கள்ல முருகர் கோயில் இருக்கு, கூட்டிட்டு போறேன். ஏன் முருகர் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க? திருமுருகாற்றுப்படை தமிழ்நாட்டுல தான் இருக்குது. வேற எந்த இடத்துல இலக்கியங்கள் இருக்கு? வேற எந்த இடத்துல ஏதாவது இலக்கியங்கள் காட்டுங்க சார். நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அதெல்லாம் வேற. வட இந்தியாவுல முருகருக்கான ஒரு இலக்கியம் காட்டுங்க. ஒரே ஒரு இலக்கியம். முருகன் பிறந்தது எங்கீங்க? நீங்க சொல்லுங்க. முருகன் பிறந்தது எங்க? குறிஞ்சி நிலத்தின் தலைவன் தாங்க முருகனை வர்ணிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற பரவி இருக்கிற தமிழர்களை தான் சொல்றாங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கிற தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அவங்க எல்லாம் இந்துக்கள். உலகம் முழுக்க இருக்கிற பரவியர்கள் இயேசுநாதர் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வந்து யாரு? முஸ்லீம்கள் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. தமிழர்கள்னா யாரு சார்? அப்துல் கலாம் தமிழரா இல்லையா? அப்துல் கலாம் தமிழர் தான். அவர் இஸ்லாமியர். அப்புறம் நீங்க இஸ்லாமிய வழிபாட்டுல தானே சார் இஸ்லாமியர். அவ்வளவுதான். அப்படிதான். அவர் வந்து கீதை படிச்சாரு, வீணை வாசிச்சாரு. நீங்க என்ன பண்றீங்க? யாரு வந்துங்க அப்துல் கலாம் தமிழரான்னு கேட்டா தமிழர் தான். ஆமா, ஆனா இஸ்லாமிய மார்க்கம்ன்றீங்க. மார்க்கம் அப்படிதான். உலகம் முழுக்க தமிழர்கள் வந்து முருகன் மார்க்கத்துல இருக்காங்க சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்து இமயமலையில இந்துன்னு நீங்க. ஆமா சார், இந்துங்கிறது என்ன? இந்துங்கிறது யாரை குறிக்க சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க சார். யாரை குறிக்கும்? யார் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அல்லவா அவங்க தான் இந்து நம்ம சொல்றாரு. ஆமா, புரியுதுங்களா? ஆமா, அந்த இந்துங்கிறது சனாதனம் தான். சனாதனம் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய சங்க தமிழருடைய மிகப்பெரிய தர்மம். எது? சனாதன தர்மம். சனாதன தர்மம் அப்படிங்கிறது 4 வர்ண கோட்பாடு கிடையாது, வர்ணாசிரம கோட்பாடு. சனாதன தர்மத்துக்கும் இந்த 4 வர்ண கோட்பாடு, இந்த ஆசிரம கோட்பாடு நான் சொல்லல. இதெல்லாம் வீரமணி ஆச்சாரியார்கள், அதுல ஆச்சாரியார்கள் யாரும் சொல்றது இல்ல. வேத மரபுகளை பின்பற்றக்கூடிய சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோக்கள், ஆடியோக்கள் எவ்வளவோ வந்துருச்சு. ஆடியோக்கள் எல்லாம் நீங்களே போட்டுக்குவீங்க. எவ்வளவோ வந்துருச்சு. நாங்க ஒரு காலத்துலயும் எந்த சாதாரண தமிழனும் போய் டெய்லி காலையில எந்திரிச்சு மனுநீதி படிச்சுட்டு இருக்கிறது இல்ல. புரியுதுங்களா? நாங்க காலையில எந்திரிச்சு முருகனை கும்பிடுறோம். நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் வந்து எங்களை மனுவாதி, நீங்களே மனுநீதி சோழன்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிறீங்க. கருணாநிதி ஐயாவை செம்மொழி மாநாட்டில் மனுநீதி சோழனே, மனுநீதி வாரிசே, இப்படி நீங்கள் தான் போட்டுக்கிறீங்க. திருமாவளவன் அங்கே போய் ஏன்டா மனுநீதியை பின்பற்றுகிறாய், அப்பனுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன்னு, நீ ஏன் மனுநீதியை பின்பற்றுறன்னு போய் அங்கே கேட்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் சும்மா இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து மனுநீதினு புஸ்தகம் அடித்து விட்டு நாங்கள் ஊர்வலம் போகிற இடத்துல வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் இது கலவரம் பண்ணுறதுக்கான வேலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போயிருச்சு. இன்னொரு விஷயத்தை நான் கேட்டுடுறேன். கன்வர் யாத்திரை தொடர்பாக உச்சநீதிமன்றம் சமயத்தில் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கன்வர் யாத்திரையில் பாதைகளில் கடை வச்சிருக்கிறவங்க பெயர் பலகை வச்சிருக்க வேண்டும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா,
கடை வச்சிருக்கிறவங்களால தங்களுடைய பேரை எழுதி வைக்கணும் அப்படின்னு ஊபி, உத்தரகாண்ட் பாஜக அரசுகள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதை தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஒரு பெருத்த அடியா பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உச்சநீதிமன்றம் சொன்னா கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன் பேர் வைக்கணும்னு சொன்னா, பழனிக்கு பாத யாத்திரை, கன்வர் யாத்திரைனா காவடி யாத்திரை. ஆமா, புரியுதுங்களா? காவடி யாத்திரை போற மாதிரி நீங்க தான் முருகன் வந்து இங்க மட்டும் தான் காவடிங்கிறீங்க, அங்கேயும் காவடி எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? காவடி மிகப்பெரிய திருவிழா. தமிழர்கள் உலகம் முழுக்க பரவ மாட்டாங்க சார். அதான் பாருங்க, இமயமலையிலேயே தமிழர் இருந்திருக்கான் பாருங்க. மலேசியால தமிழர் இருக்கா, சிங்கப்பூர்ல தமிழர் இருக்கா, சிங்கப்பூர்ல 10 இலங்கையில தமிழர் இருக்கா, ஆஸ்திரேலியால தமிழர் இருக்கா. அதே மாதிரி அங்கேயும் தமிழர் இருக்காங்க. அதான் காவடி எடுத்து போறாங்க. காவடி எடுத்து போகின்ற தமிழர்களுக்கு புரியுதுங்களா, ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டுக்காக, அதை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்க நல்ல வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள். சரி, அப்ப யாரு அங்க வியாபாரம் பண்றாங்க, யார் கடை வைக்கிறாங்க, என்ன உணவுப் பொருள் விற்கிறாங்க, இதையெல்லாம் வந்து நீங்க பிரையாரிட்டி மாத்துறீங்க. என்ன உணவுப் பொருள் விற்கிறாங்க, எப்படி விற்கிறாங்க, ஆரோக்கியமானதா முதல்ல, அப்படிதான். அப்புறம் தான் உங்களுக்கு எதுக்கு பேர் தேவை? பேர் வேணும் இல்ல, லைசன்ஸ் கொடுக்கும்போது பேர் இல்லாம லைசன்ஸ் கொடுங்க. அது எல்லா கடையிலும் உள்ள வச்சிருக்காங்க. நீங்க வெளியில பேரை போர்டுல போடு அப்படிங்கறீங்க. உங்க லைசன்ஸ் நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனான்னு பாக்குறது தான் கேக்குறீங்க. ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் தான் கேக்குறீங்க. அதுதான் உங்க அடிப்படை நோக்கம். அது அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. அப்புறம் ஏன் உச்சநீதிமன்றம் தலையிலேயே கொட்டி இருக்கிறாங்க? உச்சநீதிமன்றம் தலையில உத்தரகாண்ட் அரசின் தலையில் கொட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம். நல்லது, உச்சநீதிமன்றம் கொட்டுட்டோம், நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா போர்டு வைக்கணும் ஐயா, வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க ஐயா உச்சநீதிமன்றம். வலியுறுத்தாதான் சொல்லி கூடாதுன்னு சொல்ல. பாத்தீங்களா, மறுபடியும் அந்த தீர்ப்புக்கு ராங் இன்டர்பிரேஷன் கொடுக்காது. இப்போ நாங்க வந்து மீறி அங்க போர்டு வச்சிருக்கீங்க. நாங்க வந்து போர்டு வைக்கணும் அப்படிங்கிறது எங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சட்டம். ஒய் நேம் போர்டு, ஒய் பக்தர்களின் பாதுகாப்பு கருவி. என்ன பாதுகாப்பு? நேம்ல என்ன பாதுகாப்பு? உண்மை. எவனோ வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்து கடை வச்சு, இந்து பேர்ல கடை வச்சு உள்ள எதையாவது கலந்து கொடுத்துறான். இது வந்து பக்தர்களை பாதிக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? இது மனநிலை இல்ல, உண்மை நடந்தது. அதனாலதான் நீங்க சொல்றதுதான் ஒரு கலவரத்தை உருவாக்குவது போல இருக்குது சார். இப்படி போய் இதுக்கு இப்படி ஒரு கலர் கொடுக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு பக்தியில அப்படி யோசிக்க வைக்கிறாரு. ஐயோ, உங்களை வந்து கம்யூனிஸ்ட்காரன் அப்படி யோசிக்க வைக்கிறான். ஒரு இந்தியா கூட்டணி இப்படி யோசிக்க வைக்குது. நாங்க எப்படி யோசிக்கிறோம், எங்க பக்தர்கள் பாதுகாப்பா போகணும், வரணும், அவன் நல்ல கடையில நல்ல பொருளா வாங்கணும்னு யோசிக்கிறோம் சார். இதே தமிழ்நாட்டுல லைசன்ஸ் வாங்கி கோயில் பக்கத்துல ஒரு பாய் கடையில உட்கார்ந்து சாப்பிடறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சாதாரணமா எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகுறாங்க. தமிழ்நாட்டுல முருகன் கோயில் பக்கத்துல பாய் கடை சாப்பிடுறது என்ன அதிசயமா, ஆனந்தமா, என்ன சொல்லுங்க? நல்ல விஷயம் சார், சகோதரத்துவத்தின் அடையாளம் சார். நல்ல விஷயம். இப்படி சொல்லித்தான் நீங்க பழனிமலை கோயிலுக்கு நாங்க வந்து அங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள வழிபாடு செய்வதற்கு அந்த முருகன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வரணும். புரியுதுங்களா? நீ என்ன பண்ணுற, வேணும்னு நான் வந்து நாங்கள் அப்படித்தான் வருவோம். நீங்கள் இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு, இந்துக்கள் அல்லாதோர் அங்கே போக முடியாது. சார், ராஜீவ் கேரளாவுக்கு போனார், குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்த உடை, அந்த கல்ச்சர். திருச்செந்தூருக்கு வராது, அந்த உடை, அந்த கல்ச்சர். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க போகணும். நான் ஒரு வழிபாட்டை ஒத்துக்க மாட்டேன், நான் முஸ்லீமு, ஆனால் முருகனை வந்து நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்து அங்கே ஒரு கையெழுத்து போடு, நான் முருகனை ஏற்றுக்கிறேன்னு கையெழுத்து போடு. நாங்கள் என்ன பொருள் காட்சியை வச்சுருக்கிறோம்? இது மாதிரி கண்ணோட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தான் அங்கே. அந்த உத்தரவு நியாயம்னு இங்கேயும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஹிந்து அந்த கோயில்கள், அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள், அதில் வந்து பிற மதத்தவர்கள் அங்கே வந்து வியாபாரம், அங்கே வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுங்கிறது அறநிலையத்துறை விதி. புரியுதுங்க? ஆனால் அதை மீறி பழனி படிக்கட்டில் அந்த விதியில் ஓட்டையை கண்டுபிடிச்சி இவன் உள்வாடைக்கு போய் இருந்தான். நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அவங்கள அகற்றிருக்கிறோம். இது மாதிரியான ஒரு நிர்வாக நடைமுறை, புரியுதுங்களா? அதில் நாங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறோம். அந்த உத்தரவில் அது வெளியே எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் என்ன எங்களுக்கு பின்னடைவு? நீ உள்ள வச்சுக்கப்பா, ஆனால் உங்களை வந்து லைசன்ஸ் வாங்கி பண்ணுன்னு சொல்கிறோம்ல சார். அது எல்லாமே இயற்கையான நெறிமுறைகள். எல்லா கடையிலுமே ஒரு கடைக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு பேரை போட்டு அவர் எப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்படித்தான் அமர்நாத் யாத்திரிகள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க. எத்தனை பேர் கொன்னீங்க அமர்நாத்தில் யாத்திரை போனவனை? இப்படி ஊடுருவி தான் கொன்னீங்க. அது மாதிரி இந்த காவடி யாத்திரையில நீங்க மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க சார். அதை முறியடிக்கிறதுக்கு யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை எடுத்திருக்காரு. நீங்க நீதிமன்றத்துக்கு போய் ஏதோ கூட உத்தரவு வாங்கிட்டு இப்ப கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் கூடிய கூட்டத்துல அவர்களை நிர்வகிக்க தெரியாமல், அதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தெரியாமல் ஒரு நிர்வாகத்திறனற்ற அரசினுடைய வெளிப்பாடு தான் 100க்கும் மேற்பட்ட மக்கள் செத்து போயிருக்கிறாங்க சார். அதை பத்தி நீங்க என்னைக்காச்சும் பேசியிருக்கீங்களா? பேசுனது மட்டுமல்ல, அவனை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருக்கிறோம். பேசுனது மட்டும் இல்ல, அவங்களெல்லாம் கைது. யோகி அவர்களுக்கு நீங்க கொடுத்த அறிவுரை என்ன? யோகி அவர்களுக்கு ஏங்க ஒரு அரசு ஒரு சாமியாரோட கூட்டத்துக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கறதுலன்னு கேட்கலையா நீங்க?
இங்க கலாச்சாரத்தை செத்தவங்களை பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, 100% சரி. நான் உங்களோட வந்து நிக்கிறேன். சரியா பேசிருக்கீங்க. 65 பேர் செத்து போயிருக்காங்க. அரசு குற்றச்சாட்டுக்கு சரிதான். 112 பேர் செத்து போயிருக்காங்க சார். அதுவும் கேட்கணும் சார். அதுலயும் அந்த மாதிரி நீங்க அதே வேகம் அதே துடிப்பு அங்க இல்லையே. உயிர் ஒண்ணுதானே. அதே துடிப்போட நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாம உடனடியா அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணி இருக்கிறோம். அவங்கள வந்து நம்ம நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி இருக்கிறோம். அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கு மேல இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இனிமேல் அத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பேர் வைக்கிற சட்டம் என்ன சார்? பேர் போர்டு வச்சிட்டோம்னா நம்ம குற்றத்தை தடுத்துருவோம். லைசென்ஸ் மட்டும் நீங்க காமிங்க. சும்மா நீங்க எங்க வேணா யார் வேணா வந்து கடை வச்சுக்கலாங்கிறதெல்லாம் இங்கேயும் நடக்காது, அங்கேயும் நடக்காது. ஒரு காவல்துறை அதிகாரி கடைக்கடையா போய் லைசென்ஸ் பார்த்துட்டு வர வேண்டியது தானே. கடைக்கடையா போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாள்? எதனால அமர்நாத் யாத்திரிகளை சுட்டாங்க? எதனால பாதிச்சுது? எதனால மக்கள் ஏமாறுறாங்க? அதை ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அதை உச்ச நீதிமன்றம் அது வெளியே தெரிகிற மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல என்ன எங்களுக்கு பின்னடைவு? இதை சரி பண்ணுவோம். மற்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக, அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க அப்டேட் ஆகிக்கணும், புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், சர்வதேச அரசியலை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அரசியல்வாதி முதல்ல படிக்க போயிருக்காரு, படிக்க போறாரு. அவர் அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்கு வந்து மாநில தலைமை மட்டுமல்ல அகில இந்திய தலைமையும் ஒப்புதல் கொடுத்துருக்கு. 13 வாரங்கள் என்னவோ அந்த கோர்ஸ். அது போய் அவர் வெற்றிகரமாக படிச்சுட்டு வருவார். அதனால தமிழ்நாட்டுக்கு நன்மை தானே. அதனால வந்து அவர் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு நன்மை. பின்னங்க அவர் படிச்சதுனால தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை. இல்லை அவரால் நன்மை நடந்திருக்கு. தமிழ்நாடு நிறைய நடக்குது. இந்த திமுகவுடைய ஊழல் எல்லாம் என்ன? இது ஊழல் 1, 2 வெளியிட்டிருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸு. இப்போல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இம்மீடியட்டாக இந்த திமுக வந்து ஒரு அவதூறு பிரச்சாரமெல்லாம் செய்யும்போது எத்தனை தரவுகளோடு, எத்தனை ஹிஸ்டாரிக்கலாக உலக அரசியல், உள்ளூர் அரசியல் இதெல்லாம் படித்து தன்னை அப்டேட் ஆகி வைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால தானே அவர் வந்து இதுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா டெய்லி வெடிஞ்செந்திரிச்சா அண்ணாமலைன்னு பேசிகிட்டே இருக்காங்களே, கதறிட்டே இருக்காங்களே. அது காரணம் அவருடைய படிப்பு, உழைப்பு தானே. அதனால் அது படிக்கட்டும், நல்லது. அவர் படித்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. ஒரு நல்ல அரசியல், நேர்மையான அரசியல், ஒரு நியாயமான அரசியல், மக்களுக்கான அரசியல், அதை அவர் இன்னைக்கு முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். அது நல்ல விஷயம் தான். நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த மாநில அந்தஸ்து குறித்து உங்களோட கருத்து என்ன? ஏன்னா நீங்கள் அவர் பேசக்கூடிய தமிழ் தேச கருத்தோடு நிறைய இடத்துல முரண்படுறீங்க, சில இடத்துல சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். 8% ஓட்டு வாங்கி 2024 மாநில கட்சிக்கு அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாநில அந்தஸ்து பெற்றிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் 2 கட்சிக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர்கள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி அரசியலே பங்கு கேட்க வேண்டும். அவங்களுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன? அதிகாரத்தில் பங்கு தானே. அதை கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? திமுகவுக்கு இருக்கா இல்லையா? இப்போ கொடுக்காம எப்போ கொடுக்க போகிறாங்க? தாராளமாக விடுதலை சிறுத்தை கட்சி இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு மாயாவதி அவர்கள் வந்தார்கள். ஆமாம். முதலாக இந்தியாவிலேயே ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த பெண்மணி முதலமைச்சராக வந்தார், அதிகாரத்துக்கு வந்தார். யாருடைய துணையோடு வந்தார்? யாரால் அவர் முதலமைச்சரானார்? பாரதிய ஜனதா கட்சியால் முதலமைச்சரானார். 2 வருஷம் அவங்க, 2 வருஷம் நாங்கள். எங்களை அவங்க முதலமைச்சர் ஆக்கலை, ஆனாலும் அவங்கள முதலமைச்சர் ஆக்குனது பிஜேபி. தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர், அது சிறுத்தையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பட்டியலின அமைப்பாக இருக்கலாம், இன்னைக்கு சிறுத்தைகள் ஒரு மாநில அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க. 2 பார்லிமெண்ட் மெம்பர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திமுக வந்து சும்மா சக்கரைன்னு பேப்பரில் எழுதி காட்டினா இனிக்காது சார். இதயத்தில் மட்டுமே இடம் கொடுக்காதீங்க சார். அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க சார். சிறுத்தைக்கு அவங்க மாநில கட்சி ஆயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. இதுதான் ஜெய்பீம் மாடல், இதுதான் அம்பேத்கர் மாடல். இந்த அரசியலைத்தான் ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்தினார். ஈவேரா மாடல்ல, திராவிட மாடல்ல பட்டியலின மக்களுக்கான அதிகாரம் கிடையாது, ஆட்சி கிடையாது. அதைத்தான் இன்னைக்கு ரஞ்சித் எதிரொலிக்கிறார். அது நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீ அடிக்கிற மாதிரி அடிங்கிற மாதிரி நாடகமாக கூட இருக்கலாம். நாடகத்திற்காகவாவது பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை விரும்புவதுதான் ஆர்எஸ்எஸ், இந்து அமைப்புகள், பிஜேபி. அவர்கள் ஒரு மாநில கட்சியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் விரைவில்
அரசியல் அதிகாரத்திலும் இடம் பிடிக்க வேண்டும். இந்த கூட்டணி கட்சியிலே அவர்கள் மந்திரியாக வர வேண்டும், துணை முதலமைச்சராகணும். டெபுட்டி சிஎம்மா வந்து உதயநிதி தான் மாற்றுவார். அது ஏன் சார் உதயநிதி போடுறீங்க? இது பாருங்க, பழையபடி நான் வைகோவை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு சீட்டு வாங்கி அவர் மகனுக்கு கொடுக்குறாங்க. ஏன் கணேஷ்மூர்த்தி அண்ணன் கொடுக்கல? தற்கொலை பண்ணிட்டார் சார். ஏதாவது சைலண்ட்னு செத்துருந்தா கூட பாராட்டலாம், புலிங்கலாம். பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிட்டார் சார். 2 முறை எம்பி ஆனவர். என்ன மனோநிலையில் வச்சிருக்காங்க பாருங்க திராவிட இயக்கங்கள், அந்த தொண்டர்களை, அந்த தலைவர்களை என்ன மனோநிலையில் வச்சிருக்காங்க பாருங்க. இப்படித்தான் வச்சிருப்பான் திமுக காரன். ஓட்டு போடுறது தான் பட்டியலின மக்கள். இப்போ திருமாவளவன் ஆக்கணும்ன்றீங்க. ஆக்குங்க. இந்து மக்கள் கட்சி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது. ஸ்டாலினுக்கு மனசு இருக்குதா? கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒரு குழப்பம் இல்லை. என்ன திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டா திமுக கூட்டணி உடஞ்சிருமா? இல்ல இப்ப நீங்க சொல்லி திமுக கூட்டணி உடஞ்சிருமான்னு கேட்கிறேன். திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டா திருமாவளவன் தெளிவா இருக்காரு, பாமகவை சேர்த்துனா வெளியேறிடுவேன். நீங்க திருமாவை வெளியேற்றணும்னா நாளைக்கே டிஎம்கே வந்து பாமகவை சேர்த்திக்குவாங்க. நீங்க இப்ப பாமகவை சேர்த்த போறீங்க. கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க சார். கொள்கை கூட்டணியோட இருக்கிறாங்க. என்ன கொள்கை சார்? திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம். ஒரே கொள்கை, பிஜேபியை தோக்கடிக்கணும். ஆமா, அதான் கொள்கை. அதான் கொள்கை. ஆமா, அதான் கொள்கை. அவங்களுக்கு தலித் மக்களுக்கு அதிகாரம் கொள்கை அல்ல. பிஜேபி தலித் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்ன்றாங்க. அவங்களுக்கு ஏழைகள் முன்னேற்றம் கொள்கை அல்ல, வறுமை ஒழிப்பு கொள்கை அல்ல, என்னங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும் கொள்கை அல்ல. அவங்களுக்கு ஒரே கொள்கை, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி வந்துடக்கூடாது. இந்த ஒரே கொள்கையில் சிறுத்தை அங்கே ஒட்டிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் அங்கே ஒட்டிட்டு இருக்கு, அங்கே அந்த ஒரே கொள்கையில் காங்கிரஸ் ஒட்டிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொலையாளியை கூப்பிட்டு இவர்கள் வீட்டிலே விருந்தளிக்கிறார்கள், தோள் மீது கை போடுகிறார்கள். ஆனாலும் ராகுல் இவங்களை ஆதரிக்கிறார். கொலையாளின்னா சொல்றீங்க, இதெல்லாம் வந்து ஒரு நான் சொல்லல சார், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? கொலையாளி ஏன் விடுதலை பண்ணா? அதனாலதான் அது பொது மன்னிப்பு. அப்படிலாம் கிடையாது. உச்சநீதிமன்றம் நிரூபித்து தண்டனை கொடுத்தாச்சு. கருணை மனுல வந்திருக்கு. நீ சும்மா இந்த கதையில எங்க கிட்ட அளக்காதீங்க, வேற யாராச்சும் போய் சொல்லுங்க. இந்த புதுசா வந்திருப்பாங்க பாத்தீங்களா அரசியலுக்கு, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. உங்க நாடகமெல்லாம் எதை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க? இந்த நேரடிவ் எல்லாம் செட் பண்ணாதீங்க. திகாவை எதிர்த்துத்தான் அண்ணாதுரை வெளியே வந்தார். ஈவேராவை எதிர்த்துத்தான் அண்ணாதுரை அரசியல் நடத்தினார். நீ வேணா இன்னைக்கு போட்டுக்கலாம், அண்ணா முன்னாடி ஈவேரா, பின்னாடி கருணாநிதி, அதுக்கப்புறம் வைகோவா, ஸ்டாலினா பிரச்சனை வந்து அப்புறம் ஸ்டாலின், இப்போ உதயநிதியா, வேற யாராவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இப்போ உதயநிதி. இதெல்லாம் சும்மா இந்த உங்க நேரேட்டிவ் இதெல்லாம். உங்க பாருங்க இன்னும். அப்போ யார் ராஜீவ் கொண்டது? யாருங்க? நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லலை, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தூக்கு தண்டனை வேணுமா வேண்டாமா? உத்தரப்பிரதேசத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த 11 பேரையும் விடுதலை பண்ணி ஆரத்தி எடுத்ததுதான் அந்த ஆர்எஸ்எஸ் குரூப். அது அப்படி வச்சு ஆரத்தி எடுத்ததுதான் ஆர்எஸ்எஸ் குரூப். நீங்க பேசுறீங்க அதை பத்தி. நிறைய நீங்க சொல்லிட்டே இருங்க, புரியுதுங்களா? காந்தியை கொன்னது ஆர்எஸ்எஸ், புரியுதுங்களா? உண்மையை சொல்லத்தானே செய்யணும். பின்ன பொய்யவா சொல்ல முடியும்? உண்மையை தான் சொல்ல முடியும். நீங்க ரொம்ப நல்லா உண்மையை பேசுறீங்க. இப்படி நிறைய நீங்க எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டே இருங்க, எங்களை பேசுபொருள் ஆக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்பதான் அரசு ஊழியர்களை ஆர்எஸ்எஸ்குள்ள சேர்த்துக்கிட்டு இன்னும் அதிகமா நீங்க வேலை செய்ய முடியும். அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல சேர்றதுக்கு என்ன தடை? ஆர்எஸ்எஸ் காரன் இப்பதானே வந்து கரெக்டா உண்மையை சொல்லிட்டீங்க பாருங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்ப அரசு ஊழியர் தடையை நீக்கி இருக்கிறது நடுவண் அரசு. ஆமா, அப்ப இன்னுமே எந்த கோரிக்கை என்ன தெரியுமா? எங்கேயோ வெளிநாட்டுல தோன்றிய ஸ்கவுட் சாரணர் இயக்கம், அதை நீங்க வந்து இங்க பள்ளி குழந்தைகளுக்கு வச்சிருக்கீங்க. உலக கிறிஸ்துவ அமைப்பு செஞ்சிலுவை சங்கம், பேரே செஞ்சிலுவை சங்கம், அதை ஸ்கூல் குழந்தைகளுக்கு வச்சிருக்கீங்க, புரியுதுங்களா? ரோட்டரி வச்சிருக்கீங்க, லயன்ஸ் வச்சிருக்கீங்க. அதுல அரசு விழாக்கள், அதுல இருக்கிறவங்க அரசு எல்லாம் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், அந்த அரசு பணியில் இருக்கலாம், அரசு எந்திரத்தில் இருக்கலாம். ஏன் சார் ஆர்எஸ்எஸ் காரர் இருக்கக்கூடாது? உங்க உளவு ஸ்தாபனங்கள்லாம் இருக்கலாம், சீனாவோட உளவு ஸ்தாபனம் இருக்கலாம். சீனா உளவு ஸ்தாபனம் இருக்கா? ஆமா, யாரு கம்யூனிஸ்ட்காரன்? யாரு கொரோனா உலகத்தில் பரப்புனது? யாரு? கம்யூனிஸ்ட்காரன் தானே பரப்புனா. இதுக்கு என்ன பேர் வச்சாங்க அமெரிக்காவில்? கொரோனா வைரஸ்க்கு என்ன பேர் வச்சாங்க? சீனா வைரஸ், கம்யூனிஸ்ட் வைரஸ், புரியுதுங்களா? சும்மா இந்த கதையெல்லாம் வேற யாராச்சும் சொல்லுங்க. உங்களுடைய முகத்திரை கிழிப்பு தான் எங்க வேலை. நீங்க பாருங்க, மறுபடியும் திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னமோ பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படி மடை மாத்துறீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க அவர் துணை முதல்வர் தப்பிச்சு போக நல்ல கோரிக்கை தான் சார். நல்ல கோரிக்கை தான் சார். நானும் ஏற்கனவே ஸ்டாலினுடைய கனவு என்ன? தலித் மக்களுக்கு அதிகாரம் தானே, ஆக்குங்க சார். இதயத்தில் மட்டும் இடம் கொடுக்காதீங்க சார், அதிகாரத்தில் இடம் கொடுங்க சார். இதுதான் சார் ஆம்ஸ்ட்ராங் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பலதமாக கருத்தில் பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.